ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நமக்கு அருமையாக தந்தான பாஸ்டர் அவருடைய ஜீவிதத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். God has done great things in the life of our beloved pastor, for which shall we all praise God. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் தெரிந்து அவருடைய குடும்பத்திலிருந்து பிரித்து இந்த கடமான ஊழியத்தை கொண்டு வந்து கர்த்தர் அவருடைய சித்தங்களை அவர்களை நிறைவேற்றினார். அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். God chose our pastor and separated him from his family and brought him into this glorious ministry and fulfilled his plan concerning his life perfectly, for which shall we all praise God. దేవుడు తన కుటుంబంలో నుంచి ప్రత్యేకపరిచి ఘనమైన సేవకు తీసుకొని వచ్చినందుకే దేవునికి స్తోత్రం చేద్దాము. హల్లెలూయా హల్లెలూయా హల్లెలూయా. స్తోత్రం 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 స్తోత్రం. హల్లెలూయా 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 ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். அவ்விதமாக எல்லா விதத்திலையும் ஒரு அன்புள்ளவராக, ஒரு தாழ்வுள்ளவராக, ஒரு கிருபை நிறைந்தவராக கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையாக செய்ய கர்த்தருக்கு விசேஷ கிருபை கர்த்தர் கொடுத்தார். அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். God gave our pastor a special grace to fulfill his ministry faithfully. In every way he was humble, he was obedient and faithful. Shall we all praise God? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒரு சிறிய ஊழியக்காரனாக இருந்து கடைசியோட ஊழியத்தின் செய்தி நிறைவேற்றி கர்த்தருடைய ஊழியத்தை செய்து ஒரு தலைமை பாசனம் இடத்துக்கு வர கர்த்தர் உதவி செய்தார். அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Right from his beginning as a junior worker, the Lord enabled him to carry on with his ministry and finally exalted him to be the chief pastor of our mission. Shall we all praise God? Hallelujah, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவருக்கு வந்த எல்லா கஷ்டங்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும் எல்லாவற்றையும் கர்த்தர் அன்புக்குள்ளாக எல்லாத்தையும் சகிச்சு பொறுமையாக கர்த்தருக்கு விசேஷ கிருபை கொடுத்தார். அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். In all the hardships, difficulties and tribulations and sufferings that he had to undergo, the Lord enabled him to press on, being filled with the love of God, and for the grace bestowed on him shall we all praise God. Hallelujah 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 hallelujah. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். அவர் தாமே எங்களுக்கும் ஊழியத்துக்கும் ஒரு பிரயோஜனமான ஒரு பாத்திரமாய் காணப்பட்டார். He was a very useful vessel to all of us and to the ministry of God. ஒரு முன்னோடியாக தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடித்திருக்கிறார். He has finished his race as a forerunner to all of us. அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். For that shall we all praise God. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சோதரம் 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 சோதரம். கர்த்தர் அவர் கொடுத்த விசேஷமான ஒரு தாழ்மைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். For the special humility that the Lord had given him shall we all praise God. ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். Hallelujah, 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 hallelujah. குறுகிய காலங்களுக்குள்ளாக அவருடைய பதவியை ஏற்று பல இடங்களில் போய் இந்த ஊழியங்களை செய்ய கர்த்தர் விசேஷ கிருபை கொடுத்தார். The Lord enabled him to take charge in difficult circumstances, and he enabled him to travel to various parts of the world and to serve the Lord. எல்லா ஊழியங்களையும் பார்த்து அந்த ஊழியங்களுக்கு ஏற்ற மாதிரி அது உதவி செய்யணும்னு சொல்லி அவருடைய ஒரு வாஞ்சை இருந்தது.
he had the desire to look into all the ministries personally and to help them whenever they were in need. கர்த்தருக்கு உதவி செய்தார், அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். For the help that the Lord gave him in this regard, shall we all praise God. Hallelujah. சோதரம் 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 சோதரம். Hallelujah, 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 hallelujah. ஆண்டவரே சோதரம் 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 சோதரம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மெய்யாவே நமது ஆண்டவராய் இயேசுவின் அன்புக்குள்ளாக எல்லா ஊழியங்களையும் அமைதியாக நடத்தக்கூடியதான ஒரு கிருபை கர்த்தர் கொடுத்தார். The Lord gave him the grace to lead the ministries in the Spirit, being filled with the love of the Lord Jesus Christ. எவ்வளவு இருந்தாலும் கூட அது எல்லாத்தையும் அமைதியாக பொறுமையாக நடத்துறான அந்த அனுபவத்தை கர்த்தர் கொடுத்து அவர் மைப்படுத்தினார். அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். In every situation, whatever it was, the Lord enabled him to lead the church with love and with patience. Shall we all praise God for the grace that he gave him. Hallelujah, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Hallelujah, 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 hallelujah. ஆமென். எங்களுக்கும் சபைக்கு ஒரு பெரிய இழப்பாக இருந்தாலும் கர்த்தர் அவருடைய ஜீவிதத்தை மகிமையா மாற்றி அவருடைய மகிமைக்குள்ளே சேர்த்துக் கொண்டார். Though this is a great loss to all of us and to the church, the Lord made his ministry and life into a glorious experience and gathered him into glory. கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றி அவருடைய மகிமைகளை சேர்த்துக் கொண்டார். The Lord perfected his will in him and accepted him into glory. அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். For that shall we all praise God. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக இந்த அடக்காரர்கள் எல்லாம் கர்த்தர் பொறுப்படுத்தி கர்த்தர் எல்லா ஆசீர்வாதம் மாற்ற வேண்டும். The Lord should undertake for this funeral service and make it a blessing. இந்த அடக்காரனுக்கூடாக அநேக வாலிபர்கள் உண்மையாக இவ்விதமாக ஒரு தியாகமான ஜீவியம் ஜீவிக்கிற அவர் உள்ளத்தில் ஒரு வாஞ்சை உருவாக்க வேண்டும். Through this funeral service, many youngsters might get the inspiration to live such a life of sacrifice. இவருடைய சுகந்த வாசனையான ஜீவியம் மற்றவர்கள் ஆசீர்வாதமா முன்னேற்றத்துக்காக காணத்தக்கதாக உதேசிப்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். That the sweet fragrant life of our beloved pastor might be a source of encouragement and progression in the life of others. Shall we all praise God. Hallelujah, hallelujah. சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இங்கே கொடுக்கப்பட்டதான எல்லா பிரமாணங்கள் படி கட்டளை பிரகாரமாக எல்லாரும் அமைதியாக பொறுமையாக சந்தோஷமாக செய்ய கர்த்தர் எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டும். The Lord should help everyone gathered here to abide by the instructions that are being told and to remain calm and quiet throughout this funeral service. எல்லா ஒழுங்குமுறையிலும் கைப்பற்ற கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். The Lord must enable everyone to follow all the discipline that we ought to follow. அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். For which shall we all praise God. Hallelujah, 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 hallelujah. அடக்கம் என்ற இடத்திலையும் கர்த்தர் தாம் அதையும் பொறுப்படுத்தி உண்மையாகவே கர்த்தர் அந்த சமூகத்தில் காணத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். The Lord might also undertake the service that is to be held at the burial ground and enable the glory of God to be seen in that place also. Shall we all praise God. Hallelujah, சோதரம் 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 சோதரம். Hallelujah, hallelujah, hallelujah. கர்த்தாவே, நீ தந்த நல்ல அருமையான வேளைக்காய் உம்மை நன்றியோடு வாழ்த்துகிறோம். கர்த்தாவே சுவாமி, எங்களுக்கு நீ அருமையாக தந்த பாசட ஜீவிதத்தில் எவ்வளோ நன்மையில செய்து கர்த்தாவுடைய ஊழியங்கள் மூலமாக அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அநேக வெளிப்படுத்தலை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆவிக்குரிய ஜீவிதத்தில் முன்னேறும்படியாக ஜீவங்களை சரிப்படுத்தி கொள்ளும்படியாக அநேக காரியங்களை கற்று தந்து அவருக்கூட ஒழுங்கப்படுத்தி எங்களுக்கு கற்று தந்தார் சுவாமி. ஆகையினால் அவருடைய ஊழியத்தின் மூலம் கிடைத்தான எல்லா ஆசீர்வாதங்களுக்காக அவர் கொண்டு செய்த எல்லா ஊழியர்களுக்காக நன்றியோடு வாழ்த்துறோம். கர்த்தாவே, இந்த அடக்காரில் வந்து பங்கு பெற்றான யாவரும் அவருடைய தீவிய சுபாவத்தில் கர்த்தாவே கலந்து கொள்வதாக
அவருடைய சுபாவத்தின் உணரத்தக்கதாக கர்த்தா அவருடைய ஜீவித்த கத்தியாக உணரத்தக்கதாக அன்றே சுவாமி அவர் செய்த கனமான ஊழியத்தை நிமித்தமாக அணுகிற இந்த ஊழியத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்கத்தக்கதாக அணுகிற மாற்ற கொண்டு கேட்கிறோம் ஐயா. எல்லாவற்றையும் கூட அருமையான கருத்து தான் நம்மளுடைய கர்த்தாவே எல்லாவற்றையும் ஆண்டு நடத்தும் சுவாமி. ஆமாண்டு அடக்கம் தொடக்கம் முடியும் மட்டுமாக உடைய சமூகம் கூட இருந்து எல்லாவற்றையும் நடத்தணும். நம்முடைய வல்லமுள்ள கரத்தில் தரும் ஐயா சுவாமி. உடைய சுவாமி ராஜ்யத்தை சேர்த்துக்கொண்டு எல்லா கிருமிகளுக்காக ஸ்தோத்திரம். இது இருக்கிற வேலையில் அனிதான் பொறுப்படுத்தி நடத்தி ஆசிரியர் நாளுக்கு ஆயத்தப்படுத்தும் இயேசுவின் நல்ல நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். Let us sing Telugu song number 1 in the hymns booklet. உங்கள் கைகளில் இருக்கிற பாட்டு தாளிலே முதலாவது பாட்டு தெலுங்கு பாட்டை பாடுவோம். సౌందర్య సీయోను మహారాజుని నగరము ఆహా సౌందర్య సీయోను మహారాజుని నగరము ఇంత రమణీయం ఇంత శోభనీయం ఇంత మనోహరం నా స్వాస్థ్యమిది ఇంత రమణీయం ఇంత శోభనీయం ఇంత మనోహరం నా స్వాస్థ్యమిది ఆహా సౌందర్య సీయోను నీలాంజనం రాళ్ళతో కట్టడం నీడమును దాని పునాదులు నీలాంజనం రాళ్ళతో కట్టడం నీడమును దాని పునాదులు సూర్యకాంతం దాని గుమ్మములు సూర్యకాంతం దాని గుమ్మములు ఆత్మచి అమచిన ఆ సుందర మందిరమే ఆత్మచి అమచిన ఆ సుందర మందిరమే ఆహా సౌందర్య సీయోను మహారాజుని నగరము ఆహా సౌందర్య సీయోను మహారాజుని నగరము ఇంత రమణీయం ఇంత శోభనీయం ఇంత మనోహరం నా స్వాస్థ్యమిది ఇంత రమణీయం ఇంత శోభనీయం ఇంత మనోహరం నా స్వాస్థ్యమిది ఆహా సౌందర్య సీయోను భూమి యందు తండ్రుల వలెను జీవించిన ఈ పరిశుద్ధులు భూమి యందు తండ్రుల వలెను జీవించిన ఈ పరిశుద్ధులు తండ్రి దివ్య స్వభావం ధరించి స్వభావం ధరించి తండ్రి నామం ముసలపై లిఖింపబడి సీయోను
నొసలపై లిఖింపబడిన సీయోను ఆహా సౌందర్య సీయోను మహారాజుని నగరము ఆహా సౌందర్య సీయోను మహారాజుని నగరము ఇంత రమణీయం ఇంత శోభనీయం ఇంత మనోహరం నా స్వస్త్యమిది ఇంత రమణీయం ఇంత శోభనీయం ఇంత మనోహరం నా స్వస్త్యమిది ఆహా సౌందర్య సీయోను అపవిత్ర కాని కన్యకలు ప్రతిష్టలో ఆనందస్తులు అపవిత్ర కాని కన్యకలు ప్రతిష్టలో ఆనందస్తులు గొర్రె పిల్లతో నడిచి శుద్ధులు గొర్రె పిల్లతో నడిచి శుద్ధులు ఆయన నామం ధరితురు ఆ నగరంలో శోభితురు ఆయన నామం ధరితురు ఆ నగరంలో శోభితురు ఆహా సౌందర్య సీయోను మహారాజుని నగరము ఆహా సౌందర్య సీయోను మహారాజుని నగరము ఇంత రమణీయం ఇంత శోభనీయం ఇంత మనోహరం నా స్వస్త్యమిది ఇంత రమణీయం ఇంత శోభనీయం ఇంత మనోహరం నా స్వస్త్యమిది ఆహా సౌందర్య సీయోను రాజమార్గం నందు నడుచుచు త్రువయందు దంపని షండులు రాజమార్గం నందు నడుచుచు త్రువయందు దంపని షండులు దుఃఖనిటు పెరిగిపోవును దుఃఖం నిట్టు పెరిగిపోవును నిత్యానందం సంతోషంతో ఆ వచ్చెదరు సీయోనుకు నిత్యానందం సంతోషంతో ఆ వచ్చెదరు సీయోనుకు ఆహా సౌందర్య సీయోను మహారాజుని నగరము ఆహా సౌందర్య సీయోను మహారాజుని నగరము ఇంత రమణీయం ఇంత శోభనీయం ఇంత మనోహరం నా స్వాస్థ్యమిది ఇంత రమణీయం ఇంత శోభనీయం ఇంత మనోహరం నా స్వాస్థ్యమిది ఆహా సౌందర్య సీయోను సీయోనుని రాజు ఎక్కించును
బలం ధరించుకొనుము సియోనుని రాజు ఎదుంచును నిమ్మ బలం ధరించుకొనుము సియోన్ కట్టి ప్రత్యక్షమగును సియోన్ కట్టి ప్రత్యక్షమగును సియోనుగా మారి నీవు ముఖం దర్శించి సేవించుము సియోనుగా మారి నీవు ముఖం దర్శించి సేవించుము మహా సౌందర్యం సియోను మహారాజుని నగరము మహా సౌందర్యం సియోను మహారాజుని నగరము ఇంత రమణీయం ఇంత శోభనీయం ఇంత మనోహరం నా స్వస్యమిదియే ఇంత రమణీయం ఇంత శోభనీయం ఇంత మనోహరం నా స్వస్యమిదియే మహా సౌందర్యం సియోను Sister Kumari will give a testimony. சிஸ்டர் குமாரி அவர்கள் இப்பொழுது சாட்சி கொடுப்பார்கள். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். First I praise God for God has given me a great privilege to testify about our beloved chief pastor. நம்ம அருமையான தலைமை பாஸ்டர்களை குறித்து சாட்சி சொல்லும்படியாக கர்த்தர் எனக்கு தந்ததான தருணத்திற்காக இந்த ஸ்லாக்கியத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். According to the word of God, Psalms 37:37, mark the perfect man and behold the upright. The end of that man was peace. According that, our chief pastor was a perfect and upright man of God. 37 சங்கீதம் 37 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்து அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் என்று சொல்லப்பட்டது போல நம்முடைய பாஸ்டர் அவர்கள் உத்தமமான செம்மையான ஒருவராக காணப்பட்டார்கள். Even though I know him for the past 30 years, I had a close contact with him after he became a deputy chief pastor. கடந்த 30 ஆண்டுகளாக பாஸ்டர் அவர்களை எனக்கு தெரியும். ஆனாலும் கூட அவர் டெப்யூட்டி சீஃப் பாஸ்டராக மாறின பிற்பாடு தான் அவரோடு நெருங்கியதான தொடர்பு எனக்கு ஏற்பட்டது. He was a man of God. அவர் ஒரு தேவனுடைய மனுஷனாக காணப்பட்டார். He was adorned with the divine characters of Christ. கிறிஸ்துவின் திவ்ய சுபாவங்களினாலே அவர் அலங்கரிக்கப்பட்டிருந்தார். He was very simple, humble, quiet and meek and a man of few words. அவர் மிகவும் எளிமையானவராக தாழ்மையானவராக அவருடைய வார்த்தைகள் மிகவும் சுருக்கமானவைகளாக காணப்பட்டது. மிகவும் அமைதலான ஒருவராக அவர் காணப்பட்டார். There was no guile in his mouth and always led a crystal clear life. அவருடைய வாயிலே எந்த விதமான கபடமும் காணப்படவில்லை. எப்பொழுதுமே பளிங்கு குப்பான ஒரு தெளிவான ஜீவியமுடையவராக காணப்பட்டார். He was a man of prayer. அவர் ஒரு ஜெப வீரனாக காணப்பட்டார். When he came to Idumbalu as a deputy chief pastor, he told me that he should not connect any phone calls before 9 o'clock because it was his prayer time. அவர் இருமலியூருக்கு டெப்யூட்டி சீஃப் பாஸ்டராக வந்த பொழுது 9 மணிக்கு முன்னதாக எந்த விதமான தொலைபேசிகளையும் அவருக்கு நாங்கள் கனெக்ட் செய்யக்கூடாது, அது அவருடைய ஜெப நேரம் என்று அவர் எங்களிடத்திலே சொன்னார். He won't sleep in the daytime and the night time also only few hours he used to take rest and the remaining time he was busy with the father's business. அவர் பகல் நேரங்களிலே உறங்கவே மாட்டார். ராக்காலங்களிலும் மிகவும் கொஞ்ச நேரம் தான் அவர் உறங்குவார். மீதியான எல்லா நேரங்களிலும் தம்முடைய பிதாவுடைய அவருடைய வேலையிலே அதற்கடுத்த காரியங்களிலே ஈடுபட்டவராகவே காணப்பட்டார். For the morning praising he used to come and sit in the back, and for the night praising when he was free he used to come and stand in the back and walking and praising God. அவர் அனுதினமும் காலையிலே ஸ்தோத்திர ஜெபத்திற்கு ஹாலின் பின் பகுதியிலே வந்து அமர்ந்திருப்பார்.
இரவிலே நடக்கிறதான ஸ்தோத்திர ஜெபம் நேரத்திலே அவர் வேலைகள் ஒன்றும் இல்லாமல் ஓய்ந்திருந்தால் அந்த நேரத்திலே பின்பகுதியிலே அங்குமிங்குமாக நடந்து கொண்டே கர்த்தரை துதிக்கிறவராக அவர் காணப்பட்டார். He was very zealous about the doctrine and truth. உபதேசத்தை குறித்தும் சத்தியத்தை குறித்தும் மிகுந்த வைராக்கியமுடையவராக அவர் He காணப்பட்டார். had a deep revelation about the word of God. கர்த்தருடைய வசனத்தை குறித்து ஒரு ஆழமான வெளிப்படுத்தலை அவர் பெற்றவராக இருந்தார். I was very much encouraged through his words. அவருடைய வார்த்தைகள் மூலமாக நான் அதிகமாக உற்சாகமூட்டப்பட்டேன். He was faithful in his consecration and he expects others also to be faithful in that. அவர் தம்முடைய பிரதிஷ்டையிலே மிகவும் உண்மையுள்ளவராக காணப்பட்டார். மற்றவர்களும் அவ்விதமாகவே உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அவர் எதிர்பார்த்தார். He was firm in his decision. When he prays and took any decision, afterwards, even though any oppositions come, he won't change that. அவர் எந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டுமானாலும் அதற்காக நன்றாக ஜெபித்து அந்த தீர்மானங்களை எடுப்பார். ஒரு முறை ஜெபித்து தீர்மானம் எடுத்தால் அதற்கு பிற்பாடு அதற்கு விரோதமாக எத்தனை தான் எதிர்ப்புகள் எழும்பினாலும் அவர் எடுத்த தீர்மானத்திலே மாற மாட்டார். He was a comfort to all. அவர் யாவருக்கும் ஆறுதலாக காணப்பட்டார். When Pastor heard about the flood of Kerala, கேரளத்திலே வந்ததான அந்த வெள்ளத்தை குறித்து பாஸ்டர் கேள்விப்பட்ட பொழுது he was very concerned about them and immediately he took measures to meet the need of the distressed one. அவர் கேரளத்தில் இருந்துதான் அந்த வெள்ளத்தை குறித்து கேள்விப்பட்ட பொழுது உடனடியாக அதை குறித்து மிகவும் கரிசனை உள்ளவராக இருந்து அந்த நேரத்தில் இடுக்கணிலே இக்கட்டிலே காணப்பட்டவர்களுக்கு உதவி செய்யும்படியாக என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்யும்படியாக பல முயற்சிகளை எடுத்தார். I helped him according the grace God has given me. தேவன் எனக்கு கொடுத்ததான கிருபைக்கு ஏற்றபடி நானும் அவருக்கு உதவி செய்தேன். God enabled me to fulfill all the responsibilities our pastor has entrusted upon me till his end. பாஸ்டர் முடிவு பரியந்தம் என்னென்ன காரியங்களை என்னிடத்திலே சொன்னாரோ என்னென்ன உத்தரவாதங்களை என்னிடத்திலே ஒப்புவித்தாரோ அவைகளெல்லாம் நிறைவேற்றும்படியாக கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். Even times when he went different parts of the world, always he used to ask if any phone calls or any messages for him, and immediately he give the reply for that, asked me to convey the same to the concerned person. அவர் உலகத்தின் எந்த பகுதிக்கு சென்றாலும் அந்த இடத்திலிருந்து இங்கு ஃபோன் செய்து எனக்கு யாராவது ஃபோன் செய்தார்களா என்று கேட்பார். அவர்கள் என்னென்ன காரியங்களை கேட்டார்கள் என்பதை விசாரித்து அதற்குரியதான பதிலை என்னிடத்திலே சொல்லி அந்த ஃபோன் செய்தவர்களுக்கு அந்த பதிலையும் சொல்லும்படியாக சொல்லுவார். Truly he is a father to all. மெய்யாகவே யாவருக்கும் அவர் ஒரு தகப்பனாகவே இருந்தார். When I was sick, he took the burden and prayed for me. நான் வியாதிப்பட்டதான நேரத்திலே அவர் எனக்காக மிகவும் பாரப்பட்டு ஜெபித்தார். Afterwards also he used to inquire about me minutely about my health. அதற்கு பிற்பாடும் கூட என்னுடைய சுகத்தை குறித்து எனக்கு இருக்கிறதான ஆரோக்கியத்தை குறித்து அதிகமாக விசாரிப்பார். Before he went to America and Alaska on July 2nd, he called me through the phone and inquired about my health, and he prayed for me, and after finishing his prayer, he gave me a promise with everlasting love, I have mercy of thee. அவர் அலாஸ்காவுக்கு சென்று அங்கிருந்து போவதற்கு முன்னதாக ஜூலை மாதம் 2ஆம் தேதி தொலைபேசியின் மூலமாக என்னை தொடர்பு கொண்டு எனக்காக ஜெபித்து அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். நித்திய கிருபையுடன் நான் உனக்கு இறங்குவேன். Even in his last days when he was in London also he inquired about my health. அவர் கடைசி நாட்களிலே லண்டனிலே காணப்பட்ட பொழுதும் என்னுடைய ஆரோக்கியத்தை குறித்து அவர் விசாரித்தார். And not only that, he told me your health will spring out speedily. அது மாத்திரமல்ல உன் சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கும் என்றும் அவர் சொன்னார். As the word of God says in Hebrews 13:17, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே கர்த்தருடைய வசனம் சொல்கிறது போல, remember them which had rule over you, who has spoken unto you the word of God, whose faith follows. Consider the end of the conversation. I surrender myself to follow the footsteps of the saints, and please pray for me that I have to be ready for his soon return.
எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் என்று சொல்லப்பட்டது போல நானும் கூட பரிசுத்தவான்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாகவும் நானும் முடிவு பறிந்து முழுமையாக இருந்து கர்த்தருடைய நாளுக்காக என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படியாகவும் எனக்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படியாக நான் தயவாக கேட்டுக்கொள்கிறேன். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Brother Teju. Brother Teju avargal. I would just like to highlight a few things that I have observed in his life, in pastor's life, and also that I have experienced in my contact with him. பாஸ்டருடைய ஜீவியத்திலும் நான் அவரோடு கூட தொடர்பு கொண்டதான அந்த ஐக்கியத்திலும் அவரிடத்தில் கற்றுக்கொண்டதான சில காரியங்களை நான் மேற்கோள் காட்டும்படியாக விரும்புகிறேன். When I was a youngster, I was talking to him one day. நான் வாலிபனாக இருக்கும் பொழுது ஒரு நாளிலே அவரோடு கூட பேசினேன். I don't remember the incident, but I told him all things work together for good. எந்த சந்தர்ப்பம் என்று தெரியவில்லை, ஆனாலும் அந்த சம்பாஷணையிலே சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கின்றன என்று அந்த வார்த்தை கூறினேன். And he completed it by saying that's not for everyone, that's only for those who love God. உடனடியாக அந்த அடியை முடிப்பதற்கு முன்பாக அவர் சொன்னதான காரியம் என்னவென்றால், இந்த சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிற வார்த்தை எல்லாருக்கும் பொருந்தாது, யாரெல்லாம் தேவனை நேசிக்கிறார்களோ அவர்களுக்கே பொருந்தும் என்று சொன்னார். In the course of his life, as he grew up in the ministry, he had to face many oppositions. இப்படியாக தன்னுடைய ஊழிய பணியிலே அவர் முன்னேறி செல்லும் பொழுது அநேக எதிர்ப்புகளை அவர் சந்திக்க வேண்டியிருந்தது. When Pastor Wesley was alive, he used to speak about leaders facing a lot of stone throwing. பாஸ்டர் வெஸ்லி அவர்கள் ஊழியம் செய்து கொண்ட நாட்களிலே எப்படி நடத்திப்புக்காரர்கள் கல்லெறியை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதான காரியத்தை பேசிக் கொண்டிருப்பார். And Pastor Stephen took a lot of stone throwing very heroically. பாஸ்டர் ஸ்டீஃபன் அவர்களும் கூட இந்த கல்லெறி படுகிறதான நபரிலே மிகவும் வீரராகவே அந்த கல்லெறியை அவர் வாங்கி கொண்டிருந்தார். A few months ago, with a smile, he said, I have even received some threatening calls, but I know God is on my side. சில மாதங்கள் முன்பாக கூட அவர் சொன்னதான காரியம், சில மிரட்டலானதான செய்திகள் தொலைபேசிகளை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், ஆனாலும் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று தைரியமாக சொன்னார். I saw two attributes in pastor which were two opposing characteristics that blended together to manifest the divinity of Christ. கிறிஸ்துவினுடைய தெய்வீகமான அந்த பண்புகளை வெளிப்படுத்தும்படியாக நம்முடைய அருமையான பாஸ்டருடைய வாழ்க்கையிலே இரண்டு எதிர்மறையான சுபாவங்கள், ஆனால் ரெண்டும் இணைந்த ஒரு அழகான ஒரு தெய்வீக பண்பை வெளிப்படுத்தி காண்பித்தன. One is, though he was pastoring a huge organization, he maintained his concerns for individuals. திரளான சின்ன கூட்டத்தை அவர் கண்காணிக்கக்கூடியதான அந்த மிகப்பெரிய பொறுப்புகளிலே மத்தியிலே ஒவ்வொரு தனிப்பட்ட நபருடைய காரியத்தை நன்றாக விசாரித்து அவர் இடைப்படக்கூடியவராக இருந்தார். Like Jesus went after one lost sheep, pastor maintained his concern for individuals. இப்படி அந்த ஒரு தொலைந்து போன ஒரு ஆட்டை தேடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சென்றாரோ அதே போல ஒவ்வொரு தனிப்பட்ட நபரை குறித்து மிகவும் கரிசனை உள்ளவராக காணப்பட்டார். The second character trait that I observed, நான் அவரிடத்திலே கண்டதான இரண்டாவது நற்பண்பு என்னவென்றால், as we heard in the previous testimony, pastor was very firm in his decisions. இதற்கு முன்பாக நாம் கேட்டதான சாட்சியிலே அவர் தன்னுடைய தீர்மானங்களிலே மிக உறுதியாக இருந்தார். At the same time, he was not dictatorial. அதே நேரத்தில் அவர் ஏதோ தான் சொல்வதுதான் எல்லாம் செய்ய வேண்டும் என்றதான அந்த அதிகாரம் சர்வாதிகாரியாக அவர் இருக்கவில்லை. He took the suggestions of others. மற்றவருடைய அறிவுரைகளும் ஆலோசனைகளும் கூட அவர் ஏற்றுக்கொண்டார். In the Voice of Pentecost board meeting, he would take the suggestions of others. மற்றவருடைய ஆலோசனைகளும் இந்த போர்ட் மீட்டிங் சமயத்திலே அதையும் கூட அவர் கருத்தில் ஏற்றுக்கொள்வார். When some errors were pointed out in the doctrine books, இந்த உபதேச புத்தகங்களிலே சில பிழைகள் எடுத்து காண்பிக்கும் பொழுது he took it very seriously and brought it to the board and saw to it that the corrections were made. மிகவும் அது நுணுக்கமாக அதை ஏற்றுக்கொண்டு அதை சரிப்படுத்துவதில் மிகவும் அக்கறை காட்டினார். We all know that in his last trip he went to a place called Alaska for the first time. தன்னுடைய கடைசி பயணத்திலே அமெரிக்கா தேசத்தில் இருக்கக்கூடிய அலாஸ்கா என்றதான இடத்திற்கு அவர் பயணம் சென்றார். We have no faith home there. அங்கே நம்முடைய விசுவாச வீடு இல்லை. Many years ago he heard this voice, just of this word Alaska, and in his last trip he was able to go there. அநேக வருடங்கள் முன்பாக அவர் தேவனிடத்திலிருந்து அலாஸ்கா என்றதான சத்தத்தை கேட்டார், அவ்வளவுதான்.
and in his last trip he was able to go there. அவருடைய கடைசி பயணம் அந்த அலாஸ்காவை சென்று சேரும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். Alaska is a place where many end time conspiracies or plans of the Antichrist are taking place. அலாஸ்கா என்றதான இடம் இந்த கடைசி நாட்டிலே அந்தி கிறிஸ்து பலவிதமான எதிர்ப்புகளை அந்த இடத்திலிருந்து ஜனங்களுக்கு தரக்கூடியதான ஒரு இடமாக, மிக மோசமான இடமாக இருக்கிறது. But God took his servant in his last trip to that war zone to start a work there. ஆனால் நம்முடைய அருமையான தலைமை பாஸ்டரை அந்த இடத்திற்கு தேவன் கடந்து சென்று அங்கே கொண்டு போய் இப்படிப்பட்டதான பெரிய யுத்தத்தை அவர் தைரியமாக எதிர்த்து மேற்கொள்ளும்படியாக உதவி செய்தார். I will close with one prayer request. நான் ஒரு ஜெப விண்ணப்பத்தோடு கூட என்னுடைய சாட்சியை முடிக்க விரும்புகிறேன். When I was a teenager, நான் வாலிபனாக இருக்கும் பொழுது one pastor said like this. ஒரு பாஸ்டர் விதமாக சொன்னார். He was speaking to me. அவர் என்னிடத்தில் பேசினார். When I landed in Malaysia to do my ministry, நான் என்னுடைய ஊழிய பணியை செய்யும்படியாக மலேசியா தேசத்திற்கு சென்ற பொழுது the prince of Malaysia, that means the demon that was ruling Malaysia, came to me and threatened me. அந்த மலேசியா தேசத்தை ஆண்டு வந்ததான பிசாசு என்னிடத்தில் வந்து சவால் விட்டது என்று சொன்னார். But God kept me. ஆனால் தேவன் என்னை பாதுகாத்தார். So while the plane landed itself, that demon threatened him. அந்த விமானம் அந்த தேசத்திலே இறங்கும் பொழுதே அந்த நிமிஷத்திலே அந்த பிசாசு எதிர்க்க ஆரம்பித்தது. Our leaders are going from place to place doing their ministries. நம்முடைய நடத்திப்புகாரர்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அவர் மாறி மாறி ஊழிய பணியிலே அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். So they need our prayers and our protection. Our protection should be given to them through our prayers. ஆகையால் அவர்களுக்கு ஜெப உதவி தேவைப்படுகின்றன. ஆகையால் நம்முடைய ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் அவர்களை பாதுகாக்கும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். As this corn of wheat is sowed into the ground, we pray that God might raise up many more souls, qualified and good quality souls to serve God. கோதுமணியானது நிலத்திலே விதைக்கப்படுவது போல நமக்கும் கூட ஏராளமான அருமையான நல்ல தரமான கோதுமணிகளை கர்த்தர் ஏற்படுத்தி தர வேண்டும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pastor B. Shyam Sundar. Pastor V. Shyam Sundar அவர்கள். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pastor, beloved our pastor, chief pastor, and Stephen, we together served in the Secunderabad Center. மகிமைக்குள் பிரசித்தான நம்முடைய தலைமை பாஸ்டர் அவர்களும் நானும் செகண்டராபாத் அந்த சென்டரிலே சேர்ந்து ஊழியம் செய்து கொண்டு வந்தோம். Isaiah 57 chapter 1 and 2 verses says, ஏசாயா 57 அதிகாரம் முதல் 2 வசனங்கள் சொல்கின்றன. The righteous perisheth and no man layeth it to heart, and நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. And merciful men are taken away, none considereth that. புத்திமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராது உண்மாக நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. The righteous taken away from the evil to come. தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்பாக நீதிமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். He shall enter into peace, they shall rest in their beds. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். Each one walketh in his uprightness. ஒவ்வொருவரும் தன்னுடைய உத்தம பாதையிலே நடந்து செல்லுகிறார்கள். Pastor and our beloved pastor and I served in the Secunderabad 1 year. நம்முடைய அருமையான பாஸ்டர் அவர்களும் நானும் ஏறக்குறைய ஒரு ஆண்டு காலமாக செகண்டராபாத் சென்டரிலே ஊழியம் செய்து வந்தோம். He is a center pastor, I am assistant to him. அவர் சென்டர் பாஸ்டராக இருந்தார், நான் அவருக்கு உதவி பாஸ்டராக இருந்தேன். He served in India only 3 places as a center pastor. சென்டர் பாஸ்டராக இந்திய தேசத்தில் 3 இடங்களில் தான் அவர் ஊழியம் செய்திருக்கிறார். As a center pastor he served. சென்டர் பாஸ்டராக 3 முக்கியமான இடத்தில் இருந்திருக்கிறார். In Vijayawada 1 month only he was a center pastor. விஜயவாடா அந்த சென்டரிலே 1 மாதம் தான் சென்டர் பாஸ்டராக அவர் இருந்தார். And 1 year he was with me in Secunderabad. என்னோடு கூட 1 வருடமாக செகண்டராபாத்ல இருந்தார். Before he became a chief, he was only 2 weeks in the Adiyar center. அவர் தலைமை பாஸ்டர் அந்த பதவிக்குள்ளே வருவதற்கு முன்பாக 3 வாரங்களாக அடையார் சென்டரில் சென்டர் பாஸ்டராக இருந்தார். But I have so many blessings received through his ministry.
அவருடைய ஊழியத்தின் மூலமாக என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நான் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். He is very humble in the Secunderabad center while he is serving. அவர் கர்த்தருக்கு ஊழியம் செய்ததான அந்த செகண்டராபாத் ஊழியத்தில் மிகவும் தாழ்மையாக அவர் ஊழியம் செய்து வந்தார். He loved all the workers. எல்லா ஊழியர்களும் அவர் நேசித்தார். He never shouted, he never scolded any worker, any believer. எந்த விசுவாசியோ அல்லது எந்த ஊழியக்காரையோ அதிக கோபத்தோடு கூடவோ அல்லது சத்தத்தை உயர்த்தவோ அவர் திட்டினதே கிடையாது. Every time he will speak very soft and very kind only. ஒவ்வொரு முறையும் அவர் பேசும் பொழுது மிகவும் அன்பாகவும் மிகவும் அவர் பணிவாகவும் சாந்தமாகவும் பேசினார். Sometimes I used to shout against the workers when they are not coming for praising and prayer. சில சந்தர்ப்பங்களிலே ஊழியர்கள் கூட்டத்துக்கு வராத ஜெபத்துக்கு வராத சந்தர்ப்பத்தில் நானும் கூட அதிகமாக ஏசியிருக்கிறேன், சத்தம் போட்டு பேசியிருக்கிறேன். One day he called me and showed me the verse. ஒரு நாள் என்னை அழைத்து வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து காண்பித்தார். Isaiah 42 chapter 2nd verse. ஏசாயா 42ஆம் அதிகாரம் 2வது வசனம். He shall not cry nor lift up his voice nor cause his voice to be heard in the streets. அவர் கூக்குரலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். He shown that verse, that time onwards I humbled myself to learn like that. அவர் அந்த நாளிலே இந்த வசனத்தை எடுத்து காண்பித்ததான உடனே இந்த வசனத்தை நேராக என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தேன். In his lifetime he never sick in his ministry. அவர் தம்முடைய ஊழிய பணி நேரத்திலே ஒருபோதும் அவர் வியாதிப்பட்டிருந்ததே கிடையாது. In 1 year I never saw any sickness in his life. அவருடைய வாழ்க்கையிலே அவர் வியாதியாக இருந்த ஒரு நாளையும் நான் பார்க்கவில்லை. I heard that nearly 25 to 30 years there is no sickness in his body. அவருடைய சரீரத்திலே ஏறக்குறைய 25 இருந்து 30 ஆண்டுகளாக எந்த விதமான வியாதியும் தாக்கவில்லை. After chief only, when he went to Jammu, then only he fell in sick. சீஃப் பாஸ்டராக மாறி அவர் செம்பு தேசத்துக்கு கடந்து போகும் பொழுதுதான் அவர் நோய்வாய்ப்பட்டார். Wonderfully God healed him. ஆச்சரியமாக தேவன் அவரை குணமாக்கினார். So I saw a special qualities in his life and I learn also. ஆகையால் இவ்விதமாக அநேக குணநலன்களை அவருடைய ஜீவியத்திலிருந்து என்னால் பார்க்க முடிந்தது. Especially he never put specs upon his eyes. He never put a teeth upon his mouth. அவர் கண்ணாடியோ அல்லது பொய் பற்களோ செயற்கை பற்களோ அவர் உபயோகிக்கவே இல்லை. He stood 100% firmly in the divine healing. 100% தெய்வீக சுக சத்தியத்திற்காக அவர் ஜீவித்தார். And he showed the moral to everyone. எல்லாருக்கும் ஒரு மாதிரியான ஜீவியத்தை காண்பித்தார். I learn every day he used to read the Bible and write the revelation and meditate. அவரை குறித்து நான் கேள்விப்பட்ட விஷயம் என்னவென்றால் ஒவ்வொரு நாளும் வேதாகமத்தை வாசித்து அந்த வேத பகுதியிலிருந்து இருக்கக்கூடியதான வெளிப்படுத்தலை அவர் எழுதி வைப்பார். He loves Zion like anything. He used to sing Zion songs. எல்லா காரியத்தை பார்க்கிலும் சீயோனை மிக மிக அதிகமாக நேசிக்கிறவராக சீயோனை குறித்து பேசுகிறவராக பாடுகிறவராக இருந்தார். He told me that bring the Sion song CD, Telugu CD. தெலுங்கு பாஷையில் இருக்கக்கூடியதான அனைத்து சீயோனை குறித்ததான பாடல்களை கொண்டு வா என்று சொன்னார். Every time he mentioned about the Zion only. ஒவ்வொரு முறையும் சீயோனை குறித்தே அவர் பேசிக் கொண்டிருப்பார். Frequently I used to call him by phone. He used to pray for me for my ministries. அடிக்கடி தொலைபேசியின் மூலமாக என்னுடைய ஊழிய சம்பந்தமான காரியத்தை அவரோடு கூட நான் தொடர்பு கொண்டேன். And he prayed. I blessed so many conventions and so many meetings in my ministries. அவர் ஜெபித்த வேளையில் அநேக கன்வென்ஷன்கள் நடத்தும்படியாக இருந்தன. அந்த எல்லா கன்வென்ஷனும் தேவன் ஆச்சரியமாக ஆசீர்வதித்தார். This trip also I told that we are praying. You should not worry about anything. இப்பொழுது மேற்கொள்ளுகிறதான அந்த கடைசி பிரயாணத்திலும் கூட நீங்கள் எந்த விதமான கஷ்டமும் பட வேண்டியது இல்லை என்று நான் கூறினேன். 2-3 times I frequently inquire about his health. 2-3 விஷயமாக நான் தொடர்ச்சியாக அவரோடு கூட தொடர்பு கொண்டு அவருடைய சரீர நலத்தை குறித்து நான் விசாரித்தேன். Last time in London I called him and asked what is your health. He is unable to go to the Paris convention. கடைசியாக லண்டன் தேசத்தில் இருக்கும் பொழுது அவரோடு கூட தொடர்பு கொண்டு உங்களுடைய சரீர நலன் எப்படி இருக்கிறது, மீண்டுமாக பாரிஸ் கன்வென்ஷன் போக முடியுமா என்று விசாரித்தேன். He told me that I am not well, pray for me. நான் இப்பொழுது சற்று சுகவீனமாக இருக்கிறேன், ஆகையால் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்.
And I told pastor, within 3 days you will be healed. நான் சொன்னேன், பாஸ்டர், நீங்கள் 3 நாட்களுக்குள்ளாக நீங்கள் சுகமடைந்து விடுவீர்கள் என்று சொன்னேன். So we prayed and fast and prayed, all the workers and all the believers. எல்லா விசுவாசிகளுமாக எல்லா ஊழியர்களுமாக சேர்ந்து 3 நாட்களாக நாங்கள் உபவாசித்து ஜெபித்தோம். I asked the Sunday evening night, how are you, pastor? மீண்டுமாக ஞாயிற்றுக்கிழமை மாலையிலே தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டேன். Pastor told, now I am better. அப்பொழுது எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டேன். இப்பொழுது நான் சற்று சுகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். Now I am better, he told. That's why I misguided in that word only. இப்பொழுது நான் முன்னேறி வருகிறேன், தேறி வருகிறேன் என்று சொன்னார். That's why I delayed the Monday and Tuesday, I little delayed to pray. ஆகவே அவர் தேறி வருகிறார் என்று அந்த செய்தியை கேட்ட உடனே நான் திங்கள் செவ்வாய் என்னுடைய ஜெபத்தை நான் சற்று குறைத்துக் கொண்டேன். I told pastor, we took fasting and prayer 4 days. He told, don't take fast, you stop the fasting. பாஸ்டர், நான் உங்களுக்காக 4 நாட்கள் உபவாசித்து ஜெபித்து வருகிறேன் என்று சொன்னேன். அப்பொழுது நீங்கள் உபவாசித்து ஜெபிக்க வேண்டாம் என்று கூறினார். But suddenly when I got the news, I bitterly confessed before my God, Father, forgive me. Unable to pray for him in the last moment. இப்படிப்பட்டதான இரங்கல் செய்தியை நான் கேட்ட உடனே நான் மிகவும் துக்கப்பட்டேன். ஆண்டவரே, நான் ஜெபத்தை நான் குறைத்துக் கொண்டேன் என்று தேவ சமூகத்தில் மனங்கசந்து நான் அதற்காக அறிக்கை செய்தேன். Anyhow, is my spiritual father. He guided me so many ways and checked me and warned me also. என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனாக இருந்து என்னை கண்காணித்து அவ்வப்பொழுது என்னை சீர்திருத்துவராக எச்சரிக்கக்கூடியவராக இருந்தார். I humble every believer and worker. இந்த சந்தர்ப்பத்திலே எல்லா விசுவாசிகளையும் எல்லா ஊழியர்களையும் நான் தாழ்மையாக நான் கேட்டுக்கொள்கிற விஷயம் என்னவென்றால், please pray for our leaders. நம்முடைய நடத்திப்புக்காரர்களுக்காக தயவு செய்து ஜெபியுங்கள். Please pray for our leaders good health and strength every day. நம்முடைய நடத்திப்புகளுக்காக அவருடைய நல்ல சுகமெல் ஆரோக்கியத்திற்காக தினம்தோறும் ஜெபியுங்கள். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Sing the Hindi song in the hymns booklet. இப்பொழுது கைகளில் இருக்கிற பாட்டுத்தாளிலே ஹிந்தி பாட்டு 2ஆம் பாட்டை நாம் பாடுவோம். Be
से प्यासे बुलाया, अलग किया तूने मुझे संसार से। ऊंची बुलाहट से प्यासे बुलाया, अलग किया तूने मुझे संसार से। पहला फरमान गाने के लिए तूने दिया है मुझे। पहला फरमान गाने के लिए तूने दिया है मुझे। यही है नगर राजा का सियोन, यही है नगर राजा का। यही है निवास पिता का चाहा, मैं अपने लिए नित्य विश्राम स्थान भी यही है। यही है निवास पिता का चाहा, मैं अपने लिए नित्य विश्राम स्थान भी यही है। सियोन बड़ी जलन से अपने कुंवारी बनकर रखवाली करूंगा, कृपा से मैं जीवन भर। बड़ी जलन से अपने कुंवारी बनकर रखवाली करूंगा, कृपा से मैं जीवन भर। नया गीत गाऊंगा मैं विवाह, सियोन के राजा के साथ। नया गीत गाऊंगा मैं विवाह, सियोन के राजा के साथ। यही है नगर राजा का सियोन, यही है नगर राजा का। यही है निवास पिता का चाहा, मैं अपने लिए नित्य विश्राम स्थान भी यही है। यही है निवास पिता का चाहा, मैं अपने लिए नित्य विश्राम स्थान भी यही है। सियोन निंदा परीक्षाओं में चलता रहूंगा, जयवंती यीशु के कदमों पर आनंद से। निंदा परीक्षाओं में चलता रहूंगा, जयवंती यीशु के कदमों पर आनंद से। पिता के सिंहासन पर बैठूंगा, राजधन से राज करूंगा। पिता के सिंहासन पर बैठूंगा, राजधन से राज करूंगा। सियोन यही है नगर राजा का सियोन, यही है नगर राजा का। यही है निवास पिता का चाहा, मैं अपने लिए नित्य विश्राम स्थान भी यही है। यही है निवास पिता का चाहा, मैं अपने लिए नित्य विश्राम स्थान भी यही है। सियोन
नित्य दीर्घ सिंहासना करना, धर्म के सूर्य समान यीशु का चेहरा नित्य दीर्घ सिंहासना करना। ऊंची सिय्योन पर्वत की चोटी पर पिता के साथ रहूंगा। ऊंची सिय्योन पर्वत की चोटी पर पिता के साथ रहूंगा। यही है नगर राजा का सिय्योन, यही है नगर राजा का, यही है निवास पिता का चाहा है, अपने नित्य विश्राम स्थान भी यही है। पिता का चाहा है, अपने नित्य विश्राम स्थान भी यही है। Testimony from Pastor Thambidurai. அடுத்ததாக பாஸ்டர் தம்பிதுரை அவர்கள் சாட்சி கொடுப்பார். Praise be to the holy name of Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Though I am unworthy to give a testimony about this holy saint of God, Lord enabled me this morning to tell something about him, so I praise and thank my Lord. இந்த அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவானை குறித்து சாட்சி சொல்வதற்கு எனக்கு எந்த வேணும் தகுதி கிடையாது. ஆனாலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உயர்த்தும்படியாக சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். His calm and simple and humble and prayerful life affects much in my life. என்னுடைய வாழ்க்கையிலும் கூட அவருடைய அமைதியான, பொறுமையான, அன்பான சுபாவங்களை அதிகமாக தாக்குகிறது. அதன் நிமித்தம் அதிகமாக நான் தாக்கப்பட்டிருக்கிறேன். Lord help me to have contact with this saint from 1982 onwards. 1992 ஆண்டிலிருந்து இந்த பரிசுத்தவானோடு கூட நான் தொடர்பு கொள்ள தேவன் எனக்கு உதவி செய்தார். From that day onwards till his last breath, he was very precious unto me in various ways. He helped me, he comforted me, he spoke to me many times. He was more than a father in this world. 92 வருடத்திலிருந்து அவருடைய கடைசி நாள் வரைக்கும் அநேக சந்தர்ப்பத்தில் அவரோடு கூட தொடர்பு கொள்ளும்படியாக தேவன் எனக்கு உதவி செய்தார். எல்லா சந்தர்ப்பத்திலும் அவருடைய அன்பையும், அவருடைய பாசத்தையும், அவருடைய கருணையும் நான் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் எனக்கு உதவி செய்தார். He was having a special character, special nature, which could attract any person in this world spiritually. ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது அவருடைய ஒரு குறிப்பிட்டதான சுபாவம் வேறு யாரோடும் நாம் ஒப்பிட்டு நாம் சொல்ல முடியாது. In various ways God had been with him all the aspects of his life and ministry. எல்லா ஊழியத்தின் பகுதியிலும் ஜீவியத்தின் பகுதியிலும் பல சந்தர்ப்பத்தின் பல வழிகளிலே கர்த்தர் அவரோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். God had been with him and he did great things through his life that we could understand by his leading and many other ways. அவருடைய ஊழியத்தின் பகுதியிலும் அவருடைய ஜீவியத்தின் பகுதியிலும் பார்க்கும் பொழுது கர்த்தர் அவரோடு கூட ஆச்சரியமான காரியங்களை இடைப்பட்டிருக்கிறார். அவருடைய நடத்திப்பு விசேஷமாக காணப்பட்டிருக்கிறது என்று நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். While I was in Irambellur office, Pastor Hugh Thomas told to type an application for him to go for US to get visa from the embassy. நான் இரும்பூரிலே ஆபீஸ் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது பாஸ்டர் டியூ தாமஸ் அவர்கள் இவர்கள் அமெரிக்கா தேசத்தை செல்வதற்கான விசாவை ஒழுங்குபடுத்தும்படியான வேலையை என்னிடத்தில் சொல்லியிருந்தார். Pastor told to type for 2 years visa to apply it to that embassy.
அந்த எம்பசியிலே 2 வருடங்களாக அங்கே அமெரிக்கா தேசம் சென்று ஊழியம் செய்யக்கூடியதான விதத்தில் ஒரு லெட்டர் டைப் செய்யும்படியாக ஆயத்தப்படுத்தும்படியாக சொன்னார். And we sent pastor and Pastor Manasseh to embassy. When there, the officers gave 10 years visa without asking anything. நானும் பாஸ்டர் மனாசி அவர்களாக சேர்ந்து இந்த வேலையை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அமெரிக்க எம்பசி அவர்கள் பாஸ்டருக்கு 10 வருடங்கள் எந்த விதமான கேள்வி கேட்காமல் 10 வருடங்கள் அங்கே சென்று ஊழியம் செய்யும்படியான ஒரு வாய்ப்பை கொடுத்தார்கள். We asked 2 years, they gave 10 years. 2 வருடங்கள் தான் கேட்டோம், ஆனால் 10 வருடங்களாக அவர்களாகவே தந்து விட்டார்கள். Pastor Hugh Thomas rejoiced very much how the leading of sending him to states was agreed by Heavenly Father. பாஸ்டர் டி. தாமஸ் அவர்கள் இந்த விஷயத்தை கேட்டு மிகவும் சந்தோஷப்பட்டார். எப்படி தேவன் நடத்திப்புக்காரருடைய வாஞ்சையை அறிந்து கிரியை செய்கிறார் என்று. And many times he spoke to me through telephone, and every word he spoke was godly word and very useful and comfortable and spiritual edification to us. ஒவ்வொரு முறை அவரோடு கூட தொலைபேசியிலே நான் தொடர்பு கொண்டும் பொழுது அவர் பேசின சம்பாஷணைகளிலே எல்லாம் பக்தி விருத்திக்குரியதாக மிகவும் பிரோச்சனமான வார்த்தைகளாகவே காணப்பட்டன. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Before he went to US, I spoke to him and he told, I heard a voice about Alasa, so now first I am going to Alasa, then to US convention. அவர் அமெரிக்கா தேசத்துக்கு செல்வதற்கு முன்பாக அவர் என்னோடு கூட பேசின காரியம், கர்த்தர் எனக்கு அலாஸ்கா என்றதான வார்த்தையோடு கூட பேசியிருக்கிறார், நான் அங்கே செல்ல போகிறேன் என்று சொன்னார். And that was the end of states. So God told us that we have to go to the uttermost part of the world. According to this verse, I am going. அலாஸ்கா என்றதான இடம் அந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலே அது கடைசி பகுதியாக இருக்கிறது. ஆகையால் நான் அவரோடு கூட பேசும் பொழுது பூமியின் கடைசி வரைக்கும் நீங்கள் எனக்காக சாட்சிகளாக இருப்பீர் என்றதான வசனத்தை அவரோடு கூட நான் பேசினேன். And he established a church there and he returned to US for convention. அங்கே அந்த தேசத்திலே நம்முடைய ஊழியத்தை அவர் ஸ்தாபித்தார். பிறகு கன்வென்ஷன்ல அவர் கலந்து கொண்டார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Last November he came to Dubai convention. கடந்த நவம்பர் மாதத்திலே அவர் துபாய் கன்வென்ஷனுக்காக வந்திருந்தார். Afterwards he conducted meetings in Bahrain and Saudi Arabia and some other local faith homes also. பஹ்ரைன் மற்றும் சவுதி அரேபியா மற்றும் உள்ள விசுவாசி வீடுகளில் சென்று அவர் கூட்டங்களை நடத்தினார். Night after finishing meeting at 10 o'clock he started to pray for believers till morning 3 o'clock. அவர் இப்படியாக கூட்டங்களை முடித்து 10 மணிக்கு ஆரம்பித்து விசுவாசிகளுக்காக ஜெபித்தவர் விடிய காலம் 3 மணி வரைக்கும் அவர் ஜெபித்துக் கொண்டே இருந்தார். And they all surprised how pastors spent time in the whole night to pray for us. நாங்கள் எல்லாரும் விசுவாசிகளுமாக சேர்ந்து இந்த இரவு முழுவதுமாக எங்களுக்காக எப்படி ஜெபத்திலே அவர் தன்னுடைய நேரத்தை செலவிட்டார் என்று நாங்கள் ஆச்சரியப்பட்டோம். That is common because as we have heard he is a man of prayer. நாம் சாட்சியில கேட்டது போல அவர் ஜெப வீரராக இருந்தபடியால் தான் அவரால் இப்படி ஜீவிக்க முடிந்தது. I praise and thank my Lord for giving such a saint to our church. நம்முடைய சபைக்கென்றே தேவன் இப்படிப்பட்டதான ஒரு பரிசுத்தவானை தந்திருந்தபடியால் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். And let us pray that Lord may raise up many such saints so that the church of God must grow forward and improved in all the ways of its life. தேவ சபையானது எல்லா பகுதியிலும் வளர்ந்து முன்னேறும்படியாக நீங்கள் யாவரும் ஜெபிக்கும்படியாக இப்படிப்பட்டதான பரிசுத்தவான்களை தேவன் எழுப்படுத்தும்படியாக நீங்கள் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Pray for me and my ministry also. எனக்காகவும் என்னுடைய ஊழியத்திற்காகவும் ஜெபிக்கும்படியாகவும் கேட்டுக்கொள்கிறேன். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pastor Joshua Thiagarajan. Pastor Joshua Thiagarajan அவர்கள் சாட்சி கொடுப்பார். Praise be to the name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Just like to read a portion in Proverbs chapter 10 verse 7 where it says the memory of the just is blessed. வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமானுடைய பெயர் புகழ்பெற்று விளங்கும். Praise be to the name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை I உண்டாகட்டும். want to praise and thank God for giving me a great opportunity to know our late pastor Stephen. நம்முடைய மகிமைக்குள் பிரவிசித்தான நம்முடைய தலைவர் பாஸ்டர் ஆகிய பாஸ்டர் ஸ்டீஃபன் அவர்களோடு கூட தேவன் தந்ததான அந்த ஐக்கியத்திற்காக நான் முதலாவதாக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். We came to know him in Malaysia when he was serving a stint in Kuala Lumpur. கோலாலம்பூர் என்றதான இடத்துல மலேசியா தேசத்திலே ஊழியம் செய்யும் பொழுது நான் அவரோடு கூட அறிமுகமானேன்.
And there itself in Malaysia in those days, he was known to be a man of prayer, a man of few words. And we thank God for such gem qualities found in our late chief pastor. அவர் மலேசியாவிலே ஊழியம் செய்து கொண்ட நாட்களிலே அவரை குறித்ததான சாட்சி அவர் ஒரு ஜெப வீரனாக இருக்கிறார் என்றும் அவர் மிகவும் சொற்பமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறவர் என்றதான சாட்சியை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். And by as the Lord raised him up to a higher position, we had a greater experience of pastor visiting Singapore Faith Home many times. படிப்படியாக தேவன் அவரை உயர்த்தி பல சந்தர்ப்பங்களிலே ஊழிய சம்பந்தமாக சிங்கப்பூர் தேசத்துக்கு சென்று இந்த ஊழியங்களை செய்யும்படியாக தேவன் அவருக்கு உதவி செய்தார். And many of us could sense the spirit of holiness in him, and he wanted everything about holiness in his own life. அவருடைய ஜீவியத்தில் பரிசுத்தமுள்ள ஆவியை பெற்றிருந்தார். எல்லா சந்தர்ப்பத்திலும் பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறவராக பரிசுத்தத்துக்காக ஜீவிக்கக்கூடியவராக இருந்தார். Many of his visits to Singapore, whether it be a convention or passing by Singapore, we could enjoy his simple sermons and we could follow whatever pastor was speaking or sharing with us. சிங்கப்பூர் தேசத்திலே நாங்கள் அவரோடு கூட சந்திக்கக்கூடியதான வாய்ப்பு கன்வென்ஷனாக இருக்கும், இல்லாவிட்டால் அந்த தேசத்தின் வழியாக செல்லக்கூடியதான ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஒவ்வொரு முறை சந்திக்கும் பொழுதெல்லாம் அவருடைய வார்த்தைகள் எல்லாம் எங்களை உற்சாகப்படுத்தி அந்த ஆலோசனைகள் மிகவும் பிரோஜனமாக காணப்படும். Pastor Stephen had a beautiful way of refreshing the hearts of servants of God and all believers. தேவனுடைய ஊழியர்களும் விசுவாசிகளுடைய இதயத்தை குளிரப்படக்கூடியதான ஒரு நல்ல திறமை, ஒரு கிருபை அவரிடத்திலே இருந்தது. And I want to speak a bit further, because as we look into the works in the Philippines, Hong Kong and Indonesia and Mauritius, we were happy to share our problems we had in these places with pastor. பிலிப்பீன்ஸ், ஹாங்காங், இந்தோனேஷியா, மொரீஷியஸ் என்றதான இந்த ஊழியங்களை சம்பந்தமான காரியங்களை அவரோடு கூட பேசும் பொழுது அநேக ஆலோசனைகளை சொல்லி எங்களை தைரியப்படுத்தியிருக்கிறார். For our work in Philippines, when the believers and workers shared their problems with him, pastor could give us a very timely counsel for the work over there. பிலிப்பீன்ஸ் ஊழியத்தை குறித்து அவரோடு கூட பகிர்ந்து கொள்ளும் பொழுது, அங்கே உள்ள விசுவாசிகள் சந்திக்கக்கூடியதான பிரச்சனைகள் குறித்து பேசும் பொழுது அந்த சமயத்துக்கு ஏற்றதான நல்ல ஆலோசனை அவர் தந்தார். We had many difficult times to worship God in Philippines because we had constraint of place in one of the rural branches. பிலிப்பீன்ஸ் ஊழியம் ஒரு சவாலாக இருக்கிறது. காரணம் அங்கே அநேக எதிர்ப்புகள் இருக்கிறபடினால் அந்த ஊழியத்தை நாங்கள் தைரியமாக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. And when I shared with pastor that we were having communion under a tree, he was really taken up and he prayed and said, Lord, open the way for them to get a hall so that they can all gather there and be blessed. And true enough, in due time, God made us to get a proper place for the believers there. அங்குள்ள விசுவாசிகள் சேர்ந்து ஜெபிக்கும்படியாக ஆராதிக்கும்படியாக சரியான ஒரு ஆராதனை கூடம் இல்லாமல் இருந்தது. பாஸ்டரிடத்தில் அறிவித்தோம், அவர் ஊக்கமாக ஜெபித்தார். தேவன் ஆச்சரியமான விதத்தில் அரசாங்க உதவியோடு கூட ஒரு நல்ல ஒரு ஆராதனை கூடத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி தந்தார். For the work in Indonesia, the believers and workers remembered him because he encouraged us to register our church, and he also knew that there were a lot of opposition there, and when we shared with him, he prayed much for us. இந்தோனேஷியா ஊழியத்தை குறித்து அவரோடு கூட பகிர்ந்து கொள்ளும் பொழுது அங்கேயும் கூட அநேக எதிர்ப்புகள் பிரச்சனைகள் காணப்பட்டன. ஆனாலும் பாஸ்டர் முயற்சி எடுத்துக்கொண்டு நம்முடைய சபை அரசாங்கத்திலே பதிவு செய்ய வேண்டும் என்றதான அந்த காரியத்திலே மிகவும் ஆர்வமாக இருந்து அந்த காரியங்களும் கூட இந்த ஊழியத்திற்காக உதவியாக ஒத்தாசையாக இருந்தார். And truly he was kind enough to transfer a sister, an Indonesian sister, to Indonesia to look after the work. And they found, the believers have found, whenever they visited him convention, that he was very meek and a faithful man, a man full of Jesus. இந்தோனேஷியா ஊழியத்திற்கென்று அந்த தேசத்திலிருந்து ஊழியத்துக்காக வந்ததான ஒரு சகோதரியை அதே தேசத்திற்கு மாற்றம் செய்து அந்த ஊழியத்தை சிறப்பாக செய்யும்படியாக உதவி செய்தார். ஆகையால் அந்த விசுவாசிகள் எல்லாம் மிகவும் உற்சாகமாக காணப்படுகிறார்கள். இந்த ஊழியத்தில் மிக உண்மையாகவும் காணப்பட்டார். Praise be to the name of the Lord. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். For the work in Hong Kong, it was the last time that I texted to him through an email and telling him that we are having a revival meeting, and pastor was so glad and he showered his prayers and blessing upon the work and ministry in Hong Kong.
ஹாங்காங் ஊழியத்தை குறித்து நான் அவரோடு கூட இமெயிலில் தொடர்பு கொள்ளும் பொழுது அவர் அந்த காரியத்தை புரிந்து கூட சந்தோஷப்பட்டார். காரணம், அந்த ஹாங்காங்கிலே ஒரு பெரிய எழுப்புதல் காணப்படுகிறது. And many of the believers and the workers there could testify that he was truly a man of God who will not shun the truth but will declare the word of God openly and righteously to everyone. அங்குள்ளதான விசுவாசிகள் ஊழியர்கள் இவரை குறித்து சாட்சி சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இவர் தைரியமாக சத்தியத்திற்காக நிற்கக்கூடியவர்கள், ஒருபோதும் சத்தியத்தை மறைத்து வைக்காமல் சத்தியத்திற்காக ஜீவிக்கிறவராக நிலைநாட்டுகிறவராக இருக்கிறார் என்று கூறுகிறார்கள். And truly I could say that it was his blessings and his guidance that made the revival meeting last month a great blessing. And even before we could relate to him or tell him about the report of that work, we find that God has taken him to his side. சமீபத்திலே எங்களுடைய ஊழியத்தில் மிகவும் ஒரு பெரிய எழுப்புதல் ஆரம்பித்திருக்கிறது. அதனுடைய காரணம் இவருடைய ஜெபமும் அவருடைய ஆலோசனைகளும் அவருடைய உற்சாகப்படுத்தக்கூடியதான அம்சங்கள் மாத்திரமே. Early this year, Pastor told us to help out in the work in Mauritius. கடைசியாக இந்த மொரீஷியஸ் ஊழியத்தை குறித்து மிகவும் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று என்னோட கூட பேசிக் கொண்டிருந்தார். And when I visited Mauritius, they were so glad because they had a faith home, they had no workers. அந்த மொரீஷியஸ் ஊழியத்தை அவர் சென்று பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷப்பட்டார். அங்கே விசுவாசிகள் இருக்கிறார்கள், ஆனால் ஊழியர்கள் இல்லை. And all the Mauritian believers will remember that he was the first chief pastor who stayed in the faith home which they built, and they were so happy, and they found that wherever he was, there was the presence of God. மொரீஷியஸ்ல இருக்கக்கூடிய விசுவாசிகள் இவரை குறித்து நினைவே கூர்ந்து சொல்லக்கூடிய அம்சம் என்னவென்றால், இவர் சீஃப் பாஸ்டர் ஆகி அங்கே அந்த மொரீஷியஸ் அந்த ஊழியத்திற்கு தான் முதல் சீஃப் பாஸ்டராக அங்கே இருந்து தங்கி ஊழியம் செய்திருக்கிறார். அவருடைய சமூகம் மிகவும் மகிமையாக இனிமையாக இருந்தது என்று அவர் கூறுகிறார்கள். Finally, to conclude my testimony, I would also want to say that our late Pastor Stephen was a man of vision for the work of God all over the world. கடைசியாக என்னுடைய உரையை முடிப்பது முன்பாக நான் இவரை குறித்து சாட்சி சொல்லக்கூடியதான கடைசி பகுதி என்னவென்றால், இவர் இந்த முழு உலகத்திற்கு இருக்கக்கூடியதான எல்லா ஊழியங்களை குறித்ததான தரிசனம் உடையவராக இருந்தார். 2 years ago when I told him that I have to go to Korea to meet some souls there, we have a group of people there, some believers have gathered. He prayed and he gave blessings, and he told me to look and see whether we can start a work in South Korea. 2 வருடங்கள் முன்பாக கொரியா தேசத்திற்கு சென்று அங்கே ஊழியம் செய்யும்படியாக அவரிடத்தில் அனுமதி கேட்கும் பொழுது, அவர்கள் அங்கே சென்று அங்குள்ள ஆத்துமாக்கள் இருக்கிறார்களா, ஊழியம் அங்கே ஸ்தாபிக்கப்பட முடியுமா என்று அதெல்லாம் விசாரித்து உற்சாகப்படுத்தினார். And finally, when there was a time when there were some believers who wanted us to visit them in Japan, when I shared with Pastor Stephen that there are believers there, he was excited and he says, I love to go Japan. Japan is one of the place that I really desire to visit. ஜப்பானில் இருக்கக்கூடியதான விசுவாசிகள் ஊழியர்கள் அனுப்ப வேண்டும், அங்கே ஒரு ஊழியம் ஸ்தாபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்றதான செய்தியை நான் நம்முடைய தலைமை பாஸ்டரோடு கூட பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டு அதிர்ச்சி அடைந்தார். காரணம், ஜப்பான் ஊழியத்தை நான் நேசிக்கிறேன், அங்கே விசுவாசிகள் இருக்கிறார்களா, அங்கே ஊழியம் செய்ய வேண்டுமே, ஆரம்பிக்கலாமா என்று சொல்லி அவர் ஆர்வத்தோடு கூட விசாரித்தார். But I believe the time of God is always very timely, and we thank God because of the beautiful life of the late Pastor Stephen, who have taken a great impact into every one of us in Singapore and the other parts of the world. இன்றாலமோ கர்த்தருடைய நேரம் துல்லியமாக இருக்கும். ஆகவே கர்த்தருடைய ஜீவியத்தில் ஒரு அருமையான ஜீவியத்தை செய்தார். சிங்கப்பூர் ஊழியத்திற்கு மிகவும் ஆசீர்வாதமாக ஆதரவாக இருந்தார். And we also pray that God may continue to lead us and guide us, and that we may all be ready as a church for his soon coming. Praise the Lord. தொடர்ந்து தேவன் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, எங்களை வழிநடத்தும்படியாக, அவருடைய அதிசயகரமான வருகைக்கு தேவன் எங்களை எல்லாரையும் ஆயத்தப்படுத்தும்படியாக நீங்கள் அனைவரும் ஜெபிக்கும்படியாக கேட்டு என்னுடைய சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.